ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன்னா சென்னா குருமா தாங்க ரெடி பண்ணேன். அதுலேயே முட்டையை வேக போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்கம்மான்னாங்க. நான் குக்கரில் தான் வேக வச்சுட்டு செய்வேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிடுவேன். அதில் வந்து கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து கொண்டக்கடலை குருமா ரெடி பண்ணுறது. இவங்களுக்கு வந்து முட்டை ஆம்லேட் தட்டுமா என்ன வேணாமா அப்படின்ட்டாங்க. அதனால் வேக வச்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னாங்க. தேங்காய் உடைச்சாலே நம்ம ரேஷ்மா தான் தேங்காய் தண்ணி குடிப்பாங்க. அதனால் அவளுக்கு வந்து தேங்காய் தண்ணியும் கொடுத்துட்டு அவள் தான் வந்து முட்டையெல்லாம் வந்து உரிச்சு கொடுத்தா எனக்கு. சென்னா குருமானாலே நான் இப்படி தாங்க குக்கரில் வச்சு எடுத்துருவேன். வேறு ஏதாவது காய்கறி பொரியல் பண்ணி தட்டுமான்னு கேட்டேன். யாருக்கும் வேணான்ட்டாங்க. எல்லாருக்குமே அதில் இருக்க அந்த கொண்டக்கடலை முட்டை வேக வச்சாலே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா என்ன சொன்னான்னா, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னா. என்னடி கவலையாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னேன். நீங்கள் தான் க்ளீன் பண்ணலாம் கவலையாக இருப்பேன். யாராவது க்ளீன் பண்ணலன்னா கவலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களாங்க. க்ளீன் பண்ணுறது நம்மளோட வேலை. எல்லா வீட்டில் அம்மானாலே எப்பயுமே என்ன செய்வோம், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்வோம்ல. நான் அப்படி தான். நம்ம ரேஷ்மாக்கு அது தெரியவே இல்லை. அடுத்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை யாராவது பர்த்டேனா நம்ம என்ன செய்வோம், நம்ம வீடெல்லாம் எப்பவுமே க்ளீன் பண்ணுவோன்னா. நம்ம டேரனுடைய பர்த்டே வரப்போகுது. அதனால் அவன் வந்து லீவில் இருந்தானா அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணவும் முடியாது. அதனால் எல்லாத்தையும் இந்த வாரமே முடிச்சிருவோமே அப்படின்ட்டு தாங்க. ஏன்னா அடுத்து எங்கேயா வெளியே போகிற வேலைலாம் இருக்கும். நான் எல்லாத்தையுமே எப்பயுமே முன்னாடியே செய்கிறவங்க. ஆன் த ஸ்பாட்டில் இப்போ தான் செஞ்சேன் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது. எப்பயுமே சரி ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிற ஆள் நான். நீங்களாம் எப்படி என்ன மாதிரி தானா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் போல் வெளியே தான் போயிருந்தோம். வெளியே போகும்போது நம்ம எப்பயுமே சரி ரேஷ்மா டேரனை கூட்டிகிட்டு தான் போவோம். ஏன்னா அவங்களே எங்கேயும் வெளியே போகிறதில்ல. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு தாங்க போவோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரேஷ்மா எடுக்கலை. அதனால் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததை மட்டும் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுண்டல்லாம் வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னா பர்கர் சாப்பிடணும். நம்ம ரேஷ்மா தாங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தா. அதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் தாங்க போயிருந்தோம். போன பிறகு ஒரே டிசப்பாயின்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து 700க்கு மேலே வந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. இவ்வளோ கம்மியான குவான்டிட்டி ஆனால் இவ்வளோ ரேட்டு. இதே கேஎஃப்சியோ டாமினோஸோ போனால் வந்து நிறைய குவான்டிட்டியில் சாப்பிட்டு பழக்கம். அதனால் இங்கே வந்து இது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு முகமே சரியில்லை. திட்டு வாங்கிட்டே தாங்க சாப்பிட்டேன். என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்கர் ஒன்று, டேக்கோஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு கொரியன் சிக்கன், அப்புறம் 2 கோக்கு மட்டும்தாங்க பெருசாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே குட்டி ஓண்டா தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏண்டி இன்னமும் பெரிய பர்கர் வரும், அதுதான் வந்து லார்ஜ் அப்படின்னாங்க. நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா பட்டர் பன், அந்த பண்ணை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களே இருந்தாலும் அப்படி தானேங்க சொல்லுவீங்க. எங்கள் பாபா ஒரே சிரிப்பு தான். அவருக்கு ஒரே குஜாலாவாயிடுச்சு. ஏமாந்தீங்களா சொல்லிட்டு வந்தாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.